மொழி வளர்ச்சி என்பது இந்தியாவில் தான் தோன்றியிருக்கின்றது. அந்த இந்தியாவிலும் அவனுடைய முதல் சுவடு தென்னகத்தில் தமிழகத்தில் நடந்திருக்கின்றது. இன்று நமக்கு அதுக்கு சாட்சியாக விருமாண்டி அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த விருமாண்டி அவர்கள் அவரை ஏன் முதல் இந்தியன் என்று நாம் சொல்கின்றோம் என்றால், அந்த 60,000 வருடத்திற்கு முந்தைய அந்த மரபணு மாற்றத்தை தாங்கிய ஒரு மனிதராக இன்று நம் முன் இருக்கின்றார் அவர்கள். எனவே இவரை இந்தியாவின் முதல் மனிதன் என்று சொல்கின்றோம். அப்படி என்றால் இந்தியாவிற்கு வந்ததற்கு பிறகு அப்படியே கடல் வழியாக அவர்கள் சென்று ஆஸ்திரேலியா செல்கின்றார்கள். பல சான்றுகள் அதற்கு இருக்கின்றன. இவர்கள் இங்கே நம்மளை போலேயே ஆஸ்திரேலியன் பழங்குடிகள்கிட்ட பார்த்தா பல ஒற்றுமைகள் நிறையா தெரியும். அப்போ அந்த வகையில் நேற்று நாங்கள் போயிருந்த போது வளரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம், அந்த பூமராங்னு சொல்லுவாங்க. அந்த பூமராங் பயன்பாடு ஆஸ்திரேலியாவில் தான் அதிகம். அந்த பூமராங் இங்கே நாங்கள் நேற்று போயிருந்த அந்த ஊரில் இருக்குது, அதை அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த கள்ளர் மரபு என்று இவர்கள் இருக்கும் பொழுது பிரிட்டிஷ் காலத்தில் அதை பயன்படுத்தக்கூடாது, இட்ஸ் எ வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தாமல் வச்சுட்டாங்க. அதை கோயிலில் வச்சுருக்காங்க. அங்கே அந்த கோயிலில் அந்த வளரியை வைத்து வழிபடுகிறார்கள். இதே பூமராங் அங்கேயும் இருக்குது, ஆஸ்திரேலியாவிலும் இருக்குது. ஆக தமிழகத்திற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் உள்ள தொடர்பு, அதற்கு பிறகு தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் பரவியது, இது அறிவியல் பூர்வமான ஒரு நோக்கு.